கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு 36வது நாள் உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச இருக்கிற காரியம் எதை குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, whose name will be written in the book of life. Hallelujah. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்பதை குறித்து தான் தேவன் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அந்த வாஞ்சை இருக்கணும். கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இதுதான் லக்காய் இருக்கணும், இதுதான் வாஞ்சையாய் இருக்கணும், இதுதான் நம்மளுடைய நோக்கமாய் இருக்கணும். எய்ம், திஸ் ஷுட் பி our aim, this should be our goal and this should be our ambition. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நமக்கு கோலாவும் எய்மாவும் ஆம்பிஷனாவும் காணப்படலாம். ஆனா கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற யாராய் இருந்தாலும் தேவனை ஏற்றுக்கொண்டு நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய லக்கு, நம்மளுடைய குறிக்கோள் எல்லாம் எண்ணமெல்லாம் எது இருக்கணும்னா, நம்மளுடைய பெயர் எங்கே எழுதப்படணுமா? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாய் இருக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இது நம்மளுடைய கோல், நம்மளுடைய எய்ம், ஒரு ஆம்பிஷனா இருந்தா மட்டும் போதாது. அந்த லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். அந்த நோக்கத்துக்காய் நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த நோக்கத்திற்காய் நாம் ஒவ்வொருவரும் பாடுகளை அனுபவித்தால் மட்டுமே அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கெல்லாம் சந்தோஷம் வரீங்க, ஜெபிக்கிறீங்க, ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பேர் எழுதப்படணும்னு ஜெபிக்கிறீங்க. ஆனா அதற்காக என்ன பிரயாசப்படுகிறீங்க? யாரெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்படும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எப்படிப்பட்டவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்பதை குறித்து தான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் எழுதியிருக்கிறதே. யார் இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறார்களோ அவர்களுடைய பெயர் மட்டும் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, தேவனை விசுவாசிச்சிட்டீங்க, தேவனை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அங்க நீங்க நினைச்சுக்காதீங்க ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்படும் என்று சொல்லி. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும்னா எப்படி நிலை நிற்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா,
அப்போ Hallelujah. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறோம்னா சும்மா நிற்க முடியாதே. தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். எப்பா உபத்திரவங்கள் வரும், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுத்துட்டு பார்ப்பாங்க, எனக்காக நிற்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்காக இறுதி பரியந்தம் அந்த உபத்திரவம் எப்படிப்பட்ட உபத்திரவமானாலும் இருக்கலாம். அல்லேலூயா. நம் குடும்பத்தின் வழியாய் வரலாம், நம்மளுடைய கணவன் மூலியமாய் வரலாம், மனைவி மூலியமாய் வரலாம், பிள்ளைகள் மூலியமாய் வரலாம், உற்றார் மூலியமாய் வரலாம், நண்பர்கள் மூலியமாய் வரலாம், ஊழியக்காரர்கள் மூலியமாய் வரலாம், நமக்கு தெரிந்தவர்கள் மூலியமாய் வரலாம், வேலை செய்கிற இடத்திலே அவர்கள் மூலியமாய் வரலாம். அது யார் மூலியமா வரும், பிசாசு கொண்டு வரும் சொல்ல முடியாதே. ஆனால் உபத்திரவம் வரும் பொழுது நாம் நிலை நிற்கிறோமா? அல்லேலூயா. அவருக்காக நிற்கிறோமா? அந்த உபத்திரவத்திலே நம்ம தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறோமா? தேவன் தான் எனக்கு முக்கியம், தேவனை தான் நான் மகிமைப்படுத்துவேன், தேவன் தான் எல்லாவற்றிற்கும் நான் முன்பாக வைப்பேன், இந்த உலகத்திலே மனிதர்களை பார்க்கிலும் எனக்கு தேவன் தான் முக்கியம் சொல்றோமா? அல்லேலூயா. பார்ப்பார்ல ஆண்டவர். உங்களை கொலை செய்வார்கள், அந்த அளவுக்கு கூட வருவாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்துல கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, விசுவாசத்தை ஒருபோதும் நம்ம வழி விலகி போயிடக்கூடாது. விசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாய் காணப்படணும். யாரோ நீ இயேசுவை மறுதலிச்சிருன்னு சொன்னா நம்ம மறுதலிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ரொம்ப முக்கியம். அவருடைய நாமத்தினால, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்காய் அநேக ஜனங்கள் நம்மளை என்ன செய்வாங்களாம்? பகைப்பார்கள், வெறுக்குவாங்க. சொந்த தகப்பன் வெறுப்பாரு, தாய் வெறுப்பாங்க, பிள்ளைகள் வெறுக்குங்க, கணவன் வெறுப்பான், மனைவி வெறுக்குவாங்க, எல்லாரும் வெறுக்க செய்வாங்க. உற்றார் உறவினர் நம்மளை வெறுப்பார்கள். ஏன்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்காய் நாம் நிற்கும் பொழுது அநேகர் எழும்பி நம்மளை வெறுப்பார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் ஆண்டவர்ன்னு சொல்லி ஆண்டவர் பேரை இவங்க சொல்றாங்களே. ஏன்னா பிசாசு அவங்களுக்குள்ள பூந்து அவங்கள என்ன பண்ண வைக்கும்? பேச வைக்கும். எப்படியாச்சும் நம்மளை இழுத்து பின்னாடி நரகத்துக்கு நேராய் தள்ளணும்னு தானே அது பார்க்கும். அதனுடைய வேலை அதுதானே. அப்போ வெறுப்பார்கள். ஆனாலும் நாம் நிலை நிற்க வேண்டுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரே, நிலை நிற்க வேண்டும். அவரை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம மறுதலிக்க கூடாதே. அல்லேலூயா. அப்போ நம்ம நிற்க வெறுக்கும் பொழுதும் சரி, எல்லா நேரத்திலையும் சரி, அவருக்காய் நம்ம நிற்க வேண்டுமே. அப்பொழுது அநேகர் இடரல். இங்கேதாங்க விஷயம். யாரு முடிவு பரியந்தம் நிலை நிற்பார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, அநேகர். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவாங்களாம்? பகைப்பார்கள். ஐயோ நான் இல்ல, ஐயோ அவங்க தான், ஐயோ அவங்க இல்ல, இவங்க தான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுக்காக நிற்கணும்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையிலே நாம் இடரல் அடையாதபடிக்கு நாம எப்படி பண்ணோம்? முடிவு பரியந்தம் என்ன பண்ணோம்? நிற்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். முடிவு பரியந்தம் நிற்கணுமே. ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுத்து, ஒருத்தர் ஒருத்தர் பழி சொல்லி
எல்லாம் நடக்கும். ஆனாலும் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை பற்றி கொண்டு என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கே அவர்களுடைய பெயர் மட்டுமே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா. மற்ற யாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட மாட்டாது. அந்த இறுதி பரியந்தம் யார் நிக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் மட்டும்தாங்க எழுதப்படும். நீங்க தேவனை நம்ம விசுவாசிச்சிட்டோம், நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்ம இடரல் அடைந்து விட்டோமானால், தேவனுக்காய் நம்ம பகைக்கப்பட்டு அந்த ஒரு கஷ்டத்திலே நம்ம பாடிலே அந்த உபத்திரவத்திலே நிலை நிற்கவில்லை என்று சொன்னால், தேவனுக்காய் வேதனைகளை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால், பாடுகளை உபத்திரவங்களை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால், ஐயோயோ இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, நான் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட மாட்டாது. அல்லேலூயா. அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். சொல்லிட்டு போயிட்டாரு ஆண்டவர் கிளியரா. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. நான் உங்களுக்காக ஜெபிச்சேன், தேவன் எங்களுக்கு ஏவினார், உங்களை குறித்து தேவன் பேசினார், நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர், அப்படி இருக்கணும்னு சொல்றாரு, எதையும் நம்பிடக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகளை நாம நிதானித்து அறிந்து தேவன் தான் பேசுகிறாரா, இல்ல இது பிசாசு பேசுகுதா, பிசாசு இவர்கள் மூலியமாய் சுயத்தில் ஓங்கி இவங்க பேசுறாங்களான்றதை ஆராய்ந்து பார்த்து எதையும் நம்பிடக்கூடாது. தேவனிடத்துல விசாரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம தேவனிடத்துல கேட்டுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளெல்லாம் எழும்பி நம்மளை வஞ்சிப்பாங்க. அந்த ஒரு வஞ்சக வலையிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பாருங்க எத்தனை வலை. முதல்ல உபத்திரவம் என்ற வலை வீசுவான் பிசாசு. அந்த வலையில நம்ம மாட்டிக்கிறோமா இல்லை அதில் ஜெயிக்கிறோமான்னு பார்ப்பான். அடுத்தது என்ன பண்ணுவான், நம்மளை பயங்கரமான பெர்சிக்யூஷனுக்கு ஒப்பு கொடுப்பான். அவருடைய நாமத்தின் நிமித்தம் பகைக்கிறவங்க அநேகரை எழுப்புவான். அப்போ அதுலயும் நம்ம நிக்கிறோமான்னு பார்ப்பான். அடுத்தது என்ன செய்வான், இடரல் அடையாம ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுத்துப்பாங்க. எல்லாரும் நம்ம மேல அபாண்டமா பழி சொல்வாங்க. ஐயோ நான் செய்யவே இல்லைங்க, ஆனாலும் என்ன பழி சொன்னாங்கங்க. பயப்படாதீங்க, தேவனுக்காய் நிற்கும் பொழுது நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்ற ஒரு சந்தோஷம் நமக்குள் காணப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட மாயமான வலையில் சிக்கி விழாதபடிக்கு நான் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ இறுதி பரியந்தம், முடிவு பரியந்தம், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு நமக்கு அன்பே இல்லாம போயிடும். சொந்த கணவன் நம்மேல் அன்பு செலுத்த மாட்டார், சொந்த மனைவி நம்மேல் அன்பு செலுத்த மாட்டாங்க, பிள்ளைகள் நம்மேல் அன்பு செலுத்த மாட்டாங்க, உற்றார் உறவினர் நம்மை வெறுப்பார்கள், அன்பு செலுத்த மாட்டாங்கங்க. அன்பு தனிந்து போம் சொல்லியிருக்குதே. ஐயோ அன்பு காமிக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தேவனை மறுதலிக்கலாமா? யார் அன்பு செலுத்தினாலும் யார் அன்பு செலுத்தாவிட்டாலும் தேவனுடைய அன்பு நமக்காய் இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறதே. அந்த அன்புக்காக நாம் நிற்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த அன்பிற்காக முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்படி யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் என்ன ஆகுமா, ஜீவ புஸ்தகத்துல அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வாசி. 3 தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு, அவர்கள்
பாத்திரவான்கள் ஆனப்படுகின்றார். வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹalleluya ஹalleluya. கேட்டுச்சா? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்போ யாருங்க? வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத யாராயிருந்தாலும். வஸ்திரங்களை அசுசிப்படுத்துறதுனா என்ன? நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல், நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவர்கள், முடிவு பர்யந்தம் காத்து கொள்ளுகிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மட்டுமே ஹல்லேலூயா வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவர்களுக்கு தான் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், கேட்டீங்களா? என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்போ எனக்கு ஆவியானவர் ஒன்றை உணர்த்துகிறார். நமக்கு இந்த உபவாச நாட்களிலே ஒரு நாள் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, மனிதர்களுக்கு முன்பாக என் நாமத்தை அறிக்கை செய்கிறவன் நான் என்ன பண்ணுவார் ஆண்டவரே? பிதாவுக்கு முன்பாக அவரும் அறிக்கை செய்வாருன்னு சொல்லி சொன்னார். பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு அவர் சொல்றாரு, அவர் எப்படி அறிக்கை செய்வார்னா, நம்மளுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுவாராம்? நம்மளுடைய நாமத்தை அறிக்கை செய்வார். யாருடைய நாமம் கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் தேவனை மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுடைய நாமத்தை மட்டுமே தேவனும் அறிக்கை செய்து ஜீவ புஸ்தகத்திலே கிறுக்கி போடாமல் ஹல்லேலூயா அவர் என்ன பண்ணுவாரா? அதை வைப்பார். அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம என்ன செய்யணும்? பிதா மனிதர்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். நமக்கு தேவன் ஒரு நன்மையை செய்வாரானால், நம்ம ஒரு வியாதியிலிருந்து விடுதலை ஆவோமானால், இல்ல நமக்கு ஒரு பிசாசின் போராட்டத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்தார் என்று சொன்னால், இல்ல நமக்கு பலவீனங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்தார் என்று சொன்னால், அதை மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்வது தானங்க சாட்சி சொல்றது. ஆனால் அநேகர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? நன்மையை பெற்றுக்கொண்டு ஒரு சாட்சியும் சொல்லாதபடிக்கு, தேவனை அறிக்கை செய்யாதபடிக்கு மௌனமா இருக்கிறது என்ன? அப்ப எப்படிங்க தேவன் அவர் பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக நம்மளை அவர் அறிக்கை செய்வார்? அறிக்கை செய்வாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். வெண் வஸ்திரம் அசுசிப்படுத்தாதபடிக்கு, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதபடிக்கு அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட்டால் மட்டுமே தான். ஆமென். வெண் வஸ்திரத்தை காத்துக்கொள்றது மட்டும் அல்ல, காத்துக்கொண்டு அவர் நாமத்தை அறிக்கை செய்யணும். அப்பந்தானே அவருடைய நாமம் மகிமைப்படும். சாட்சி எதற்காய் சொல்லுகிறோம்? யாருக்காய் சொல்லுகிறோம்? மனிதர்களுக்காகவா சொல்றோம்? மனிதர்கள் மகிமை அடையும்படியாகவா சொல்றோம்? தேவன் மகிமை அடையும்படியாக தானே சாட்சி சொல்றோம். அல்லேலூயா. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு சாட்சியும் மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம் சொன்னா, என் தேவன் எனக்காக இதை செய்தார் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுது. மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறது அது அல்லவா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? சாட்சிங்கிறது வரதே கிடையாது, சொல்றதே கிடையாது.
அப்போ சொல்லாமையே இருப்போம்னா நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் அவரும் எழுத மாட்டாரு. பிதாவுக்கு முன்பாகவும் தேவதூதருக்கு முன்பாகவும் நம்மளையும் அவர் அறிக்கை செய்யவே மாட்டாருங்க. அல்லேலூயா. அப்போ யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்னா, இப்போ மூணாவதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான். முடிவு பரியந்தம் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் தேவனுக்காக, தேவனுடைய நாமத்துக்காக யாரெல்லாம் சகிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பாடுகள் உபத்திரவங்களில் நிற்கிறார்களோ அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். இரண்டாவது என்ன சொன்னாரு? வெண் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் காத்து கொள்கிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். மூன்றாவது, யாருடைய நாமம் அங்க ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கிப்பட போட மாட்டாது அப்படின்னா, அவர் அறிக்கை செய்யணும்னா நாமும் பிதாவை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படணும். அப்படிப்பட்டவர்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்திலே கிறுக்கி போடாதபடிக்கு பெயர் எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் சொல்றாரு, நம்ம ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படணும்னா நம்ம இதெல்லாம் செஞ்சாதான், இதெல்லாம் கடைபிடிச்சாதான் நம்ம ஜீவ புஸ்தகத்துல நம்ம அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? நியாய தீர்ப்பு அடைவார்கள். அல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பெயர்லாம் எழுதப்படணும்னா முதல்ல நியாய தீர்ப்புக்கு நிக்கணும். நின்று அவர் இந்த கிரியைகளெல்லாம் பார்ப்பார். எந்தெந்த கிரியைகளை? முடிவு பரியந்தம் எனக்காக பாடுகளை சகிச்சிருக்கிறானா என் பிள்ளை? எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறானா? என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் கடைசி பரியந்தம் நின்றிருக்கிறானா? வெண் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் இருந்திருக்கிறானா? அல்லேலூயா. என்ன மனிதர்களுக்கு முன்பாக என் நாமத்தை அறிக்கை செய்திருக்கிறானா? எல்லாத்தையும் பார்ப்பாரு. இதெல்லாம் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நிக்க போதுங்க. அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நம்மளை நியாயம் விசாரித்து, அல்லேலூயா, அப்போதான் அந்த ஜீவ புஸ்தகத்திலே அவர் என்ன பண்ணுவாராம்? நம்மளுடைய பெயர்களை எழுதுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா இதை நம்ம அசட்ட செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆண்டவர் தான் பேசுறாருங்கிறத முதல்ல விசுவாசிக்கணும். இதை தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்பதை முழு மனதாய் விசுவாசித்து, ஏன்னா இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வேதத்திலிருந்து பேசப்படுகிறபடினாலே இது அவருடைய வார்த்தைகள், அது சத்தியமே. ஹல்லேலூயா. ஆகையால் இதை விசுவாசித்து இதை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஹல்லேலூயா, நம்ம இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான், ஹல்லேலூயா, நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மள பெயர்கள்லாம் என்ன ஆகும்? அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர்கள் எழுதப்படும். ஹல்லேலூயா. இப்போ மலாக்கி எழுதின சுவிசேஷம், சாரி நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், மல்கியா 3:16. மலாக்கி. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இது ஞாபக புஸ்தகம்.
2 புஸ்தகம். ஞாபக புஸ்தகம்ங்கிறது ஒன்று, ஜீவ புஸ்தகம்ங்கிறது ஒன்று. ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர்கள் எழுதப்பட்டாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. இது ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் என்பது நம்ம என்னெல்லாம் பேசிக்கிறோம், இப்போ நம்மலாம் என்னெல்லாம் ஜபத்தில் நம்ம ஒருவரோடு நம்ம பேசிக்கிறோம், நம்ம என்னெல்லாம் ஜபிக்கிறோம், நம்ம எதையெல்லாம் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அவர் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பாராம். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் கவனித்து அவர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் எழுதி 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 வைத்து அவர் என்ன பண்ணுவார், என் பிள்ளைகள் இவ்வளவு காரியங்கள் என்னை குறித்து பேசினார்கள், என்னை குறித்து ஆலோசனை பண்ணினார்கள், அவர்கள் என்னையே மேன்மைப்படுத்தினார்கள் என்று சொல்லி தேவன் அதையெல்லாம் எழுதி வைப்பார். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் யாரும் நம்மளை பார்க்கல, யாருமே நம்மளை பார்க்கறதுக்கு இல்லைன்னு நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும், இருட்டில் போய் செய்தாலும், கண் காணாதபடி செய்தாலும், ஒளிவு மறைவிடத்திலே செய்தாலும், எல்லாவற்றையும் தேவன் வெளியரங்கமாய் கொண்டு வருவார், கடைசி நாளிலே கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஒன்றையும் நாம் மறைக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரே நான் அப்படி செய்யலையே ஆண்டவரேன்னா ஞாபக புஸ்தகத்தை திறந்து காமிப்பார். அப்படியா மகனே, நீ செய்யலையா பாருன்னு. அல்லேலூயா. நம்ம ஏமாற்ற முடியாது ஆண்டவரை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எல்லா விஷயமும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆவியானவர் ஒரு சில காரியங்களை என்னோடு உணர்த்துகிறதுனால நான் சொல்கிறேன். ஏன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல, ஏன் இப்படி பயந்து பயந்து நடுங்கி தான் ஜீவிக்கணுமா? ஃப்ரீடமே இல்லையா உலகத்தில்? நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ முடியாதா? நம்ம இஷ்டப்படி நம்ம செய்ய முடியாதா? இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படியோ இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் பயந்து பயந்து ஜீவிக்கணும், நம்ம மட்டும் ஏன் கட்டுப்பாடுல ஜீவிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் தானேங்க. ஆமாம், தேவனுக்கு பயந்து நடுங்கி நம்ம ஜீவித்தோம் சொன்னா தேவன் சொல்றாரு, அவர் என்ன பண்றாரு, நமக்காய் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை தேவனுக்காய் பயந்து நடுங்கி ஜீவிக்காம நம்ம இஷ்டம் போல நம்ம மனம் போன போக்கிலே நாம் வாழ்வோமானால் நமக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியாது. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானதுன்னு நம்ம பார்க்கிறபடினாலே நம்ம எப்படி வேணுமோ வாழலாம், கட்டுப்பாடே இல்லாம வாழலாம். மிருக ஜீவன்கள் வாழ்வதை போல் வாழலாம். மிருக ஜீவன்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு உண்டா? இல்லவே இல்லை. ஆனா நாம கட்டுப்பாடே இல்லாம யாரும் கேட்பார் உண்டு, யாருமே இல்லை, நமக்கு எந்த பயமே இல்லாம வாழ்ந்தா அப்போ நம்ம நல்லா நினச்சிக்கணும், நம்மளுடைய பெயர்கள் ஒன்றும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட மாட்டாது, நமக்கு நித்திய ஜீவனும் இருக்காது. அல்லேலூயா. இந்த கட்டுப்பாடு, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆண்டவர் நமக்கு ஏன் போடுறாருன்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதற்காகவே. பரலோகம் என்பது ஒரு பரிசுத்த ஸ்தலம், அது பரிசுத்த இடம். அந்த இடத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியுமே தவிர தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறவர்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அந்த இடத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன், இன்னொரு ரகசியம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பரலோகத்துல யாருக்கு இடம் இல்லை? பிசாசுக்கு இடம் இல்லை. பிசாசு யாருன்னு கேட்டிங்கன்னா, தள்ளப்பட்ட தூதன்.
அவன் தான் லூசிஃபர். அப்போ அவன் ஆண்டவர் ஏன் தள்ளுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள் காணப்படுகிற பெருமை, மேட்டிமை. அப்போ இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல். இப்போ இப்படி பரிசுத்தம் இல்லாமல் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கீழே தள்ளி விட்டார் ஆண்டவர். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களெல்லாம் அவன் பக்கமாய் திருப்புவதற்காக அவனை போலவே அவன் மாற்றுகிறான். அல்லேலூயா. இயேசுவை போல நடக்க வேண்டிய நாம், கிறிஸ்துவை போல நடக்க வேண்டிய நாம், பிசாசு என்ன பண்றான், அவனை போல வாழும்படியாக வஞ்சகமாய். ஹல்லேலூயா. அவனுடைய பெயரே பயங்கரம், திருடன். யோவான் 10:10 சொல்லியிருக்கிறபடி அவன் திருடன், கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு எதற்கும் வரான். அல்லேலூயா. அப்போ அவனை போல ஒரு கட்டுப்பாடே இல்லாம, பரிசுத்தமே இல்லாம ஜீவிக்கிற யாராயிருந்தாலும் பரலோகத்திலே இடம் கிடையாது. அப்ப பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே அவர்களுடைய பெயர் எழுதப்பட மாட்டாது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவ புஸ்தகத்திலே நமக்கு பெயர் எழுதப்படணும், நம்மளுடைய பெயர்கள் எழுதப்படணும்னா இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த விதமாக எந்தெந்த காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்தந்த காரியங்களை நாம் கடைபிடித்தால் ஒழிய நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க, அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர்கள் எழுதவே மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து 1 யோவான் 5:3. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் மட்டுமே நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறாருன்னா, அடுத்த வசனமே சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா நம்ம தேவனுடைய கற்பனைகளை மட்டுமே கை கொண்டால் ஒழிய நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை ஜெயிக்க முடியலன்னா நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்படவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்படணும்னா தேவன் பேரிலே நம்ம என்ன செய்யணும், அன்பு கூறணும். தேவனை அன்பு கூறுறவர்களாய் இருக்கணும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களுடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அல்லேலூயா. இப்போ இதுல கற்பனைகளை கை கொள்ளுகிறது, அன்பு கூறுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஐ லவ் மை ஜீசஸ், ஐ லவ் ஹிம் சோ மச் நம்ம சொல்வோம் சொன்னா அவரை போல வாழ்ந்து காட்டணும். உண்மையாய் அவரை நேசிக்கிறோம் சொன்னா அவருடைய கற்பனைகளெல்லாம் கை கொள்ளணும். உண்மையாய் அவரை நம்ம நேசிக்கிறோம் சொன்னா அவர் சொல்லுகிறபடியே நடக்கணும். அதுதான் நம்ம உண்மையாய் தேவனை நேசிப்பதற்கு அடையாளம். நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய இஷ்டப்படி வாழ்வோமானால், அல்லேலூயா, அப்ப அவர்கள் என்ன அர்த்தம் இல்லை, தேவனை நேசிக்கிறோம் என்ற அர்த்தமே அல்ல. அல்லேலூயா. தேவனை நேசித்தால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய கற்பனைகளை அப்படியே கைக்கொள்வோம். கேள்வியே கேட்க மாட்டோம் ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவரே இது செஞ்சா என்ன, அது செஞ்சா என்ன, ஏன் இது செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணுமா,
நான் இப்படிதான் நடக்கணுமா அப்படின்னு 1008 கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நாம் தேவன் மேல் அன்பு கூறவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனால தேவன் மேல் அன்பு கூறுகிறது அது ஒரு பெரிய சத்தியம். கற்பனை கை கொள்ளுகிறது என்பது பெரிய சத்தியம். இதை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஏன் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுறத பத்தி சொல்லி கொடுக்கிறாருன்னா, இந்த ஒரு நினைப்பே நமக்கு இருக்கிறது இல்லையே. ஐயோ, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வரும்? பயம் வரும், நடுக்கம் வரும். நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம். இப்போ இந்த உபவாச நாட்களிலே முதல் நாள் பேசினது தேவனுக்கு ஏற்ற துக்கம் தான் நமக்கு வருமே தவிர லௌகீக துக்கமே வராது நமக்கு. அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய எண்ணமெல்லாம் என்னதுங்க? ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதப்படணும், ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதப்படணும், நம்ம பரலோகம் போகணும்னு சொல்லி அந்த எண்ணத்துல இருக்கும்போது நமக்கு எந்த துக்கம் வராதுங்க? லௌகீக துக்கம் வராது. அல்லேலூயா. லௌகீக துக்கம்லாம் போய் நம்ம எப்பவுமே தேவனுக்கு ஏற்ற துக்கத்தையே நமக்குள்ள இருக்கும் தவிர வேற எந்த துக்கமே வராது. மற்றவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல யார் என்ன நடக்கிறாங்க, என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம எப்பொழுதும் என்ன யோசிச்சு இருப்போம்? ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்க, என்னுடைய பெயர் எப்படியாச்சும் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்படணும்னு சொல்லி எல்லாவற்றையும் நாம் அவரையே நினைத்து கொண்டு ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவரையே மகிமைப்படுத்தி கொண்டு ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டவர்களாய் மாறும் பொழுது ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 6 படிங்க. 19:6. அப்பொழுது ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் போலவும் இடிமுழக்கம் போலவும் சத்தம் உண்டாகி தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். படிங்க. நான் சத்தப்பட்டு குட்டிகளுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். படிங்க படிங்க படிங்க, சுத்த படிங்க, தொடர்ந்து படிங்க. சுத்தமும் இல்ல, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஆமென். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஓகே, அடுத்து பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஓ ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ என்ன யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார்? என்ன வெளிப்படுத்துறார்னா, அந்த நாளிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அல்லேலூயா, அவர் பரலோகத்திலே ஆளுகை செய்யும் பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளம் இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் சத்தம் வரும். அந்த இடத்துல அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, தேவனாகிய கர்த்தர் ராஜ்யம் பண்ணுகிறாருன்னு சொல்லி எல்லாரும் மகிழ்வாங்கங்க. அதுதான் பரலோகத்துல நடக்கும். நாமும் அந்த இடத்திலே அந்த ஜனங்களோடு ஆரவாரம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர்கள் எழுதப்பட்டால் ஒழிய அந்த இடத்துல நம்மளால
பிரவேசிக்க முடியாதுங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நம்பலாம் மணவாளனுடைய மணவாட்டியாய் காணப்படுகிறோம். ஆனா அவருடைய மணவாட்டியாய் நாம் நடந்து கொள்ளாமல், அவருடைய மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டிய விதத்தில் ஆயத்தப்படாமல், நம்ம கல்யாண விருந்துல நம்ம பங்கு பெறணும்னு நினைச்சா முடியாதுங்க. முடியவே முடியாது. ஆயத்தம் மிக மிக அவசியம். ஆயத்தம்னா என்னது? ஆயத்தம் இப்போ நமக்கு சொல்லி கொடுத்தாரே, நம்ம முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். கரை திரையற்றவர்களாய் வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். மனிதர்களுக்கு முன்பாக தேவனை அறிக்கை செய்யணும். அவரை அன்பு கூறணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இதுதானுங்க ஆயத்தம். இந்த ஆயத்தம் இல்லாதபடிக்கு நம்ம அந்த சந்தோஷத்துல பங்கு பெற முடியாதே. நம்மளை தேவன் உத்தம மனைவியே மணவாட்டியேன்னு சொல்ல மாட்டாரே. ஆகையால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல பங்கு பெறணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். எழுதப்படவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அந்த சந்தோஷத்திலே பங்கு பெற முடியாதே. பாருங்க, அடுத்த வசனம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அப்ப இந்த சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தேவன் நமக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது யாருக்கு கொடுப்பார்? அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. யாரெல்லாம் பரிசுத்தவான்களாய் வாழ்கிறார்களோ, தேவன் சொல்லுகிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதியை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களோ, ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிறபடி வாழ்கிறார்களோ, இடுக்கமான வாசல் வழியாய் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசத்திலே இறுதி பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. எல்லாராலும் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல பங்கு பெற முடியாதுங்க. அந்த ஆயத்தம் ரொம்ப அவசியம். அதான் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த 36ஆம் நாள் உபவாசத்துல நாம் ஆயத்தப்படாம ஒருபோதும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல பங்கு பெற முடியாது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யம் பண்ணும் பொழுது அந்த ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் மாறணும்னு சொன்னா உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமே. மெல்லிய வஸ்திரம், அந்த சுத்தமும் பிரகாசமுமான அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளணுமே. நம்மளுடைய வஸ்திரங்கள் கரைப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். ஹல்லேலூயா. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். கேட்டீங்களா? அப்போ
நம்மலாம் பாக்கியவான்களாய் மாறணும்னு சொன்னா அந்த ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து அவருடைய கல்யாண விருந்துக்கு நம்மை அழைக்கணுங்க. அவர் நம்மளை அழைக்காவிட்டால் நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாவிட்டால் நம் பாக்கியவான்களாய் மாற முடியாதே. நம் பாக்கியவான்களாய் மாற வேண்டும், பாக்கியவான்களாய் மாற வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய மணவாளனின் விருந்து வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறதே. இன்னும் காலம் செல்ல போகிறது அல்ல, காலம் மிகவும் சமீபம். அவருடைய வருகை மிகவும் சமீபம். நம்ம சீக்கிரத்தில் ஆயத்தப்படணுமே, சீக்கிரமாய் ஆயத்தப்பட வேண்டுமே. இன்னும் காலத்தை தாழ்த்தக்கூடாது. நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படணும்னு சொன்னா இந்த ஆயத்தம் எல்லாம் நமக்குள் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆயத்தம் நமக்குள் காணப்படலன்னு சொன்னா நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட மாட்டாது. அல்லேலூயா. அந்த பாக்கியம், அவருடைய விருந்துக்கு நம்மளை அழைக்கிற அந்த பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காய் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஆயத்தம் நம்ம எல்லாருக்குள்ளும் இல்லைன்னு சொன்னா ஹல்லேலூயா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம பெயர்கள் என்ன ஆகாது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:4. ஹல்லேலூயா. படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறார்களோ, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். பாத்தீங்களா? அப்ப நம்ம நீதிமான் என்று சாட்சி பெற வேண்டுமானால் நாம் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் சாட்சி பெற வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த விசுவாசத்தை காத்து கொண்டாங்கன்னு ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுத்தாதான் பிதாவின் முன்பாக அவர் நம்மளை அறிக்கை செய்தாதான் இந்த ஆத்துமா விசுவாசத்தை காத்து கொண்டது என்று சொல்லி அந்த சாட்சி நமக்கு கிடைச்சாதான் நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன விஷயத்திலேயே நம்ம விசுவாசத்தை சோர்ந்து போக விட்டு நம்ம விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போக கூடாதுங்களே. ஒரு சின்ன பாடு, ஒரு சின்ன உபத்திரவம், சின்ன போராட்டம் தான், அதுல நம்மளால என்ன செய்ய முடியல, நிக்க முடியலையே, தேவனுக்காய் நிக்க முடியவில்லையே, விசுவாசத்திலிருந்து விலகி போயிடுறோமே. விசுவாசத்தை இறுதி பரியந்தம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமே, மிக அவசியமே. தேவனுக்காய் நிற்க வேண்டுமே. அப்படி நிற்கிறவர்களுடைய பெயர் தாங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அல்லேலூயா. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் ஆபேலை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாமும் அப்படி நின்றால்தான் தேவன் நம்மை குறித்து பிதாவினிடத்திலும் தேவ தூதர்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுவாராம், சாட்சி கொடுப்பார், சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா,
ஹalleluya. அப்போ நம்ம விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் நம்மளோடு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதினால் மட்டுமே அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு நம்மள தேவன் அழைப்பார், நம்மளை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வோமானால், ஹல்லேலூயா, நம்மலாம் எப்படி இருக்கணும்? அநியாயத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த அநியாயத்தை விட்டு விலகினோம் என்று சொல்லுகிற அந்த முத்திரை, அதற்கு அந்த முத்திரையாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அப்படிப்பட்டதான ஒரு உறுதியான அஸ்திபாரம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அஸ்திபாரம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவசனமாகிய தேவனுடைய வார்த்தையில் நம்ம உறுதியா அஸ்திபாரத்தை போட்டாதான், இதுல நம்ம நின்னாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தோடு உறுதியாய் நிற்க முடியும், பொல்லாப்பை விட்டு விலக முடியும், அநியாயத்தை விட்டு விலக முடியும். அல்லேலூயா. நமக்கு எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். எது நியாயம், எது அநியாயம், எது சரி, எது தவறு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. திரும்பி திரும்பி அவர் நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் அதை கடைபிடிக்கணும். அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாதுங்க. அவர் பண்ணுன்னு சொல்லும் பொழுது பண்ணிடணும், செய்யுன்னு சொல்லும் போது செய்யணும். இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவர்களுடைய பெயர் தான் என்ன ஆகுது? எங்க எழுதப்படுது? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட போகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில், அந்த பரலோகத்திலே வைத்திருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டுமானால் நம்ம இந்த காரியங்களை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் ஆண்டவர் நமக்கு இப்போ முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் கடைபிடித்தால் மட்டுமே நம்ம பெயர் என்னாகும்? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இதை குறித்து சொல்றாருன்னு சொன்னா, சீக்கிரத்துல அவர் வரப்போகிறார். அவர் சீக்கிரத்துல வரப்போறாருங்க. இனி காலம் செல்லாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி நம்ம வாழணுன்றத ஆண்டவர் நமக்கு ரொம்ப திட்டமும் தெளிவுமாக சொல்லி கொடுத்துட்டார். அடுத்து ஒரு விஷயம் என்ன மெயினா சொல்ல போறாருன்னா, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்தே அவர் ஏன் கிறுக்கி போடுறாருன்றதையும் பார்த்துடலாமே. இப்போ எழுதப்படணுன்றத பார்த்தோம், அவர் கிறுக்கி போடுறத பத்தியும் ஒரு 2-3 வசனங்கள்ல பார்த்துடலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32-33 வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்யும் எவனோ அவன் பேரை என் புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். 32-33. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? யாருடைய பெயரை தேவன் கிறுக்கி போடுவாரா? கேட்டீங்களா? எல்லாரும் கேட்கணும், நல்லா கேட்டுக்கோங்க. அவருக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. ஆகிலும் ஹல்லேலூயா, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுடைய பெயர் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வீரானால்
மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் அன்ற நாளிலே மோசே என்ன பண்ணார்? தேவனை நோக்கி மன்றாடினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே, எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவன் எவனோ, ஹல்லேலூயா, அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து பாவம் செய்தவன் எவனோ, பாவம் செய்யாதவன் சொல்லிட்டேன், பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் சொல்லிட்டார். அப்போ இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாவம், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள். ஆனா இந்த பாவம் என்ற அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம். நம்மளுடைய பார்வைக்கு அது பாவமா இருக்காது, ஆனா தேவனுடைய பார்வையில அது பாவமா இருக்கும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்க பாவமே செய்யலையே, நாங்க பர்ஃபெக்டா இருக்கிறோமே, நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, நம்மளுடைய பார்வைக்கு எதெல்லாம் நம்ம சரி சரி சரின்னு யோசிக்கிறோமோ அது அவருடைய பார்வையிலே அது பாவமாய் காணப்படும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம எது செய்தாலும் அவரிடத்துல விசாரிக்கிறவர்களாய் காணப்படணும். அதுதான் ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே முழுமையா சொல்லிட்டே இருக்கிறார். நம்மளே நம்ம நியாயப்படுத்தி கொள்றதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லைங்க. நான் கரெக்டா வாழ்றேன், நான் கரெக்டா ஜீவிக்கிறேன், நான் எந்த பாவமும் செய்யல அப்படி நம்ம சொல்லிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம தேவன் கிட்ட கேட்டு விசாரிச்சு அவர் சரிப்பா நீ செய்யறது ரைட்டு சரி என்று நமக்கு சொன்னாலொழிய நம்ம அதை நம்மளா எடுத்துக்க கூடாது. நம்ம செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி நம்ம நடக்கிறோமா? அவர் நமக்கு மோசேக்கு பேர் கொடுக்கிறாரே, நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரே, தாவீதுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரே, யோபுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தாரே, அப்படிப்பட்ட அந்த ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்குமா? இந்த சர்டிஃபிகேட் யாரிடத்திலிருந்து கிடைக்கணும்னு கேட்டீங்கன்னா, உலக மனுஷாலிடத்திலிருந்து இல்லைங்க, தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். தேவன் நம்ம சர்டிஃபை பண்ணணும். எனக்கு உண்மையான மகன், எனக்கு உண்மையான மகள், என்னுடைய பார்வையிலே செம்மையானதையே என் மகள் செய்தாள், என்னுடைய பார்வையிலே செம்மையானதையே என் மகன் செய்தான் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது அந்த அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் கொடுத்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியுங்க? பரலோகத்துக்கு போக முடியும். அவர் கொடுத்தாதான், பிதாவுக்கு முன்பாக நம்மை அறிக்கை செய்தாதான் நம்மளுடைய பெயரே என்ன ஆகும்? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுமே. மனுஷர் நம்மளை மெச்சிக்கொள்ளணும்னு அவசியமே இல்லைங்க. மனுஷருக்காக நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. மனுஷர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க 1000 பேர் 1000 சொல்வாங்க. ஆனால் தேவன் எதை சொல்லுகிறாரோ, சத்தியம் எது நமக்கு கற்பிக்கிறதோ, வேத வசனம் எதை நமக்கு பண்ணணும்னு சொல்லுதோ அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். கடைசியாக இன்னும் ஒரு வசனம் வாசிச்சிருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் ஒரே வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நடக்கணும்? மாம்சத்தின்படி நடவாமல், நம்ம மாம்சம் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம
ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கே ஆக்கினை தீர்ப்பில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம இஷ்டப்படி செய்யாம, அல்லேலூயா, நம்ம அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் மேல் அன்பு கூர்ந்து, அவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் அப்படியே நம்ம கடைபிடித்து, ஹல்லேலூயா, நாம் வாழும்போது தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, நம்ம ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பெயர்கள் எழுதப்படும். அப்பதான் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நம்ம இந்த ஆண்டவர் 36வது நாள் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்குள் கிறிஸ்தவனாய் வாழ்கிற ஒருத்தவங்களுக்குள்ளேயும் என்ன காணப்படணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பயம், இந்த ஒரு நடுக்கம், இந்த ஒரு எண்ணம் நமக்குள் காணப்பட வேண்டும். என்னங்க, என்ன பயம், என்ன நடுக்கம்? ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதப்படணும். எங்க போனாலும் சரி, நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, எந்த ரூம்குள்ள போய் வேலை செஞ்சாலும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் சரி, ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக அது தேவனுடைய பார்வையிலே செம்மையானதாய் காணப்படுகிறதா? அது தேவனுக்கு முன்பாக நீதியாய் காணப்படுகிறதா? அது தேவனுக்கு முன்பாக அது தேவன் சொல்லுகிற கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதை அவரிடத்திலே கேட்டு ஆராய்ந்து நம்ம அந்த காரியத்தை செய்தாலொழிய நம்மளே என்ன படுத்திக்க கூடாது, நியாயப்படுத்திக்க கூடாது. நான் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறேன்னு நம்ம நியாயப்படுத்திக்க கூடாது. நம்ம அப்படி வாழ்வோமானால் நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர்கள் எழுதப்பட்டால் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ராஜ்யம், அந்த ஆளுகை, அந்த மணவாளன் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் போது அந்த ஆளுகையிலே நம்மெல்லாம் களி கூர்ந்து சந்தோஷமா இருக்க முடியுமே. நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படலைன்னா, ஆண்டவர் கிறுக்கி போட்டார்னா, ஹல்லேலூயா, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதே. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.